இயேசு கிறிஸ்துவில் பிரியமான திரு அவையின் சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை சொற்றொடர்கள் 24-30 வரையில் இயேசு களையையும் கோதுமையையும் பற்றிய ஓமையில் நல்ல கோதுமை மணிகளுடன் தீமையாகிய களைகள் வளருவதை ஓமையை சொல்லுகிறார். இங்கே களைகள் என்று இயேசு எதை சொல்லுகிறார் என்றால், இன்று மனிதர்களை மனம் தடுமாறு செய்யும் சமூக ஊடகங்கள், செல்போன், தொலைக்காட்சிகள், தீய புத்தகங்கள், தீய நண்பர்கள், கண்முன்னே புன்னகைத்து பின்னே சதிவலை பின்னும் போலி மனிதர்கள், அடுத்தவர்களை அவமானப்பட வேண்டும், அதில் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள், கூட இருந்தே நமக்கு குழிபறிப்பவர்கள், உள்ளொன்றும் புறமொன்றும் பேசும் நண்பர்கள், மனதில் பொறாமை கங்கணம் கட்டிக்கொண்டு பழிவாங்க துடிப்பவர்கள், சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள், வஞ்சக மனப்பான்மை கொண்டவர்கள், பிறரின் சரிவில் சந்தோஷம் அடைபவர்கள், தாங்கள் நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ள பிறர் மீது அநியாயமாக பழி சுமத்துபவர்கள், பிறரின் அழிவை கண்டு ஆனந்தம் அடைபவர்கள், இவர்களைத்தான் களைகள் என்று சொல்லுகிறார். இவர்கள் எல்லாம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1-13 வசனங்களில் சின்னப்பர் சொல்லுவது போல ஆண்டவரின் அன்புக்கு புறம்பானவர்கள். இவைகளைத்தான் ஆண்டவர் களைகள் என்று சொல்லுகிறார். இந்த களைகள் ஏன் கோதுமை மணிகளுடன் வளர விடுகின்றார் என்றால், மனம் வருந்த மனம் திருந்த ஆண்டவர் அனுமதிக்கின்றார் அவர்களை. மனம் வருந்த மனம் திருந்தவில்லை என்றால், பரிகாரம் தேடவில்லை என்றால், இறுதி தீர்ப்பின் போது தண்டனை கொடூரமாக இருக்கும். அந்த இறுதி தீர்ப்பின் போது நோ எக்ஸ்கியூஸ், நோ காம்ப்ரமைஸ், வெட்டு 1 துண்டு 2 என்று தான் இருக்கும். ஏனெனில் அவர் நீதியின் கடவுள். அங்கே பாரபட்சம் காட்டப்பட்டார். எனவே களைகளாகிய நாம், தீமைகளை நம்முள் கொண்டிருக்கும் நாம், தீயவைகளையே நம்முடைய ஆளும் திறமைகளாக கொண்டிருக்கும் நாம் இப்பொழுதே திருந்து விடுவோம், தீமைகளை அகற்றி விடுவோம். ஏனென்றால் அன்பு இல்லாத வாழ்க்கை வெறும் தாளம் போன்றது, வெறும் வெண்கல பாத்திரம் போன்றது. மன்னிப்பு இல்லாத வாழ்க்கை இறையரசுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை. எனவே மன்னிப்பு பெற, மனதார மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாகும் பொருட்டு இப்பொழுதே இன்றே மனம் மாறிவிடுவோம். இல்லையென்றால் இறுதி நாளில் வானதூதர்கள் இந்த களைகளை எல்லாம் வெட்டி தீயில் போட்டு எரித்து விடுவார். அதற்கு நாம் பலியாகாமல் இருக்க இந்த நற்செய்திக்கு செவிமடுத்து இறை பிள்ளைகளாக மாறுவோம். ஆமேன்.